வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் சாலிலோக்கியை பற்றி பார்க்கலாம் வாங்க. சாலிலோக்கியன்ற வேர்டு நமக்கு லாட்டினில் தான் வந்திருக்கு. லாட்டினில் இது சாலிலோக்கியம், அதாவது தனிமையில் பேசுகிறது. இந்த வேர்டை காயின் பண்ணது அநேகமாக சென்ட் அகஸ்டினாக இருக்கணும்னு சொல்லப்படுது. மேத்யூ ஆர்னல்ட் சாலிலோக்கியை மனசில் இருந்து தனக்குள்ளேயே பேசிக்கிற ஒரு தன்மை அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்காரு. நாடகங்களை பார்த்திங்கன்னா நாடக ஆசிரியர் இந்த சாலிலோக்கியை ஒரு கதாபாத்திரம் அதோட உண்மையான தன்மையை எந்த வித மறைவில்லாமலும் ஆடியன்ஸ் கையில் அதோட எண்ண ஓட்டத்தை இல்லை அதோடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கிறதுக்காக உபயோகப்படுத்திப்பாங்க. ஒரு கதாபாத்திரம் தனிமையில் இந்த சாலிலோக்கின்னு சொல்லக்கூடிய தனிமையில் ஆடியன்ஸ் கையில் பேசுகிறது எப்போன்னா அவங்களோட மன அழுத்தத்தை வெளிப்படுத்தணும், இல்லைன்னா ஒரு முக்கியமான நேரத்தில் அவங்க மனசில் என்ன மாதிரி எண்ணம் ஓடுது அப்படின்றத ஆடியன்ஸ் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வெளிப்படுத்துவாங்க. இது அவங்களே நேரடியாக பேசுகிற மாதிரி தான், ஃபஸ்ட்டு பர்சனில் பேசுகிற மாதிரி தான் வரும். அது மாத்திரம் இல்லாமல் ஒரு கன்ஃபெஷனல், அதாவது மனசில் இருக்கிறத உண்மையாக வெளிப்படுத்திடுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இது ஒரு கதாபாத்திரத்தோட உள்நோக்கை என்ன, அவங்க என்ன செய்யணும்னு பிளான் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் ஆடியன்ஸ் தெரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி சில சமயத்தில் இதை ஒரு சீனை ஆரம்பிக்கிறதுக்கோ இல்லை முடிக்கிறதுக்கோ இல்லை 2 சீனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப்புக்கோ கூட உபயோகப்படுத்திப்பாங்க. எலிசபெத் அண்ட் ட்ராமாட்டிஸ்ட்லாம் நிறைய சாலிலோக்விஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக ஷேக்ஸ்பியரோடைய ட்ராஜிக் ஹீரோஸான ஹேம்லெட், ஒத்தலோ, மேக்பெத் இவங்கெல்லாம் அவங்க மன போராட்டத்தை சாலிலோக்கி மூலமாக ஆடியன்ஸ்களை வெளிப்படுத்துவாங்க. அதே மாதிரி வில்லன்ஸான ஐயாகோ, எட்மண்ட், ரிச்சர்ட் III அவங்களுடைய அந்த கெட்ட தீய சதி திட்டங்களை அவங்க என்ன திட்டம் போடுறாங்கன்றதெல்லாம் ஆடியன்ஸ் கையில் சாலிலோக்கியாக வெளிப்படுத்துகிற மாதிரி இருப்பாங்க. நீங்களும் எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.